ஹலோ மோட்டோஃபார்ம், நம்ம இன்னைக்கு எட்டானதர் ஒரு லான்ச் ஈவெண்ட்ல இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்தாலே வந்து Harrier.EV இருக்குது. டாடா மோட்டர்ஸோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஈவியாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஈவி லைனப்லே இதுதான் வந்து டாப் மோஸ்ட்ல இருக்கிறது. ஸ்டெல்த் எடிஷன் ஒரு கலர் கிட்ட இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இதில் பேசணும். தொடர்ந்து பாருங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஈவிஸ் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கார்ஸில் வந்து நம்ம ஈவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஐஸ் இருக்கக்கூடியதை நிறைய பேர் வந்து அந்த ஐஸ் என்ஜினுக்கு பதிலாக வந்து மோட்டார் டிரான்ஸ்மிஷன் வந்து ஈவியாக மாற்றுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு டெடிக்கேட்டட் பிளாட்ஃபார்ம் அண்ட் Active.EVன்னு சொல்ல EV ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் பில்டு பண்ணியிருக்காங்க. அது இவங்களுடைய அந்த ஒரு Active.EVயோடைய ஒரு அனதர் ஐட்ரேஷன், அதோடைய நெக்ஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். கூட நீங்கள் இந்த ப்ராடக்டோடைய ஒரு ஹைலைட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, டெலீட் இம்பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம டெலீட் பண்ணணும்னு சொல்லி தான் இதோட கான்செப்ட் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக இதுக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆனதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ராக்கில் வந்து 3 ஸ்டேஜில் வந்து அது கிரால் ஆகிடுறது. கேரளாவில் வாகமன் பக்கத்தில் வந்து டாக்டர் ஃபகத்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணது, அந்த ராக் கிரால்னு சொல்லக்கூடிய அது ஏறினதை நம்ம பார்த்தோம். மெயின் அதுக்கான பாசிபிலிட்டியே அந்த 505 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்னு சொல்கிறாங்க. அந்த 505 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதே இந்த மோட்டர் வந்து இன்ஸ்டண்ட்டாக டார்க் கொடுக்குறதா. இப்போ ஒரு லக்ஸுரி ஈவி வந்து ஃப்ளாக்ஷிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஒரு 3 பேராமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நல்ல கம்ஃபர்ட் இருக்கணும், அப்புறம் வந்து டெக்னாலஜி இருக்கணும். இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறதுல தான் இவங்க வந்து அந்த ஒரு 304 நியூட்டன் மீட்டர்லேருந்து 340 நியூட்டன் மீட்டர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரியர் வீல் டிரைவ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டர் கூட ஒரு ரெடியூசர் டிரான்ஸ்மிஷன் கூட சிங்க் பண்ணி ஒரு 504 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் பீக் டார்க் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ 238 PS வரைக்கும் பீக்கான பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் மெயினாக அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போதே ஒரு 4 லேயராக வந்து இவங்களுடைய அந்த ஃபண்டமெண்டல் சிஸ்டம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 லேயர் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த காரோடைய ப்ரைஸிங் தான் மெயினான ஒரு ஹைலைட். அதாவது இவங்க இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக வந்து 65 kWh ரியர் வீல் டிரைவ் மாடலுக்கு வந்து 21,49,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா அது வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய்க்குள்ளே வரும். மெயினாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம ஐஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு 43% டேக்ஸ் எடுக்குதுன்னா ஈவிக்கு வந்து 5% தான் GST வரும். அது ஒரு மெயின் ரீசன் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது. கூட இதோட வேரியன்ஸ் பார்த்தோன்னா அட்வென்ச்சர், ஃபியர்லெஸ், எம்பவர்டுன்னு சொல்லக்கூடிய 3 பர்சோனாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கூட லைஃப் டைம் வேரண்டி வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பேட்டரி, மோட்டார், வெஹிக்கிள் சிஸ்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுங்க, 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுங்க, வேரண்டி வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர்னு சொல்லக்கூடியது பவர் ட்ரெயின். ஏன்னா வந்து நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும்னா நல்ல பவர் ட்ரெயின் வேணும். நான் இதுக்கு முன்னாடி பேசின அந்த கதையோட கனெக்டிவிட்டி தான். அந்த ராக் கிரால் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, அந்த 65 kWh கிடையாது, 75 kWh 505 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. இவங்க குவாட் டேஸ்ன்னு ஒரு 2 நாளை வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை நமக்கு இன்வைட் இருக்குன்னு நினைக்கிறோம். அதில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் சேஸ். அவங்க வந்து அந்த ஒரு 4 பில்லர்ஸ் இல்லை ஒரு 4 லேயர்ஸ்ன்னு சொன்னதில் சேசிஸை வந்து செகண்ட் லேயரில் சொல்லியிருந்தாங்க. சேசிஸ்ன்னு சொல்லக்கூடியதான் இந்த பர்டிகுலர் போர்ஷன். இது வந்து Active.EV ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய டெடிக்கேட்டட் EV பிளாட்ஃபார்ம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து Harrier தெரியும், அது வந்து ஆல்ரெடி இருந்த அந்த ஒமேகா ஆர்கிடெக்சரில் பண்ணியிருப்பாங்க. இவங்க Active.EV ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய டெடிக்கேட்டட் EV பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 52% வந்து அந்த அட்வான்ஸ் ஹைஸ்டன் ஸ்டீலோடைய கேல்வனஸ் ஸ்டீலோட காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பேட்டரி பேக் வந்து இதுக்குள்ளே வரும். அந்த 65 kW 75 kW வரும். பேட்டரி பேக் இந்த போர்ஷனில் இருக்கும். ரியரில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் இருக்கும், ஃப்ரண்ட்ல இண்டிபெண்டன்ஸ் சிஸ்டம். ஆப்வியஸ்லி ஃப்ரண்ட்ல அப்படி தான் வரும். இதோட மெயின் அட்வான்டேஜ் ரியர் வீல் டிரைவ் தான் இதோட பேசிக் லே அவுட். இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து PMSM இருக்கும். அதுலேயே அந்த டிரான்ஸ்மிஷன் யூனிட் இருக்குது. இது பார்த்தீங்களா, இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் யூனிட்டுக்கான அந்த இது கூட ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா அந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டத்துக்கான அந்த இண்டக்ஷன் மோட்டர் சிஸ்டம் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த காம்பினேஷன் தான் அந்த ராக் கிரால் ஆகலாம், இல்லை அவங்க அந்த ஹில்ல கிளைம் பண்ணி ஏறுறதுக்கான அந்த இன்ஸ்டன்ட் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண 505 நியூட்டன் மீட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த 2 மோட்டர் செட்டப்புக்கான அவுட்புட் கிடைச்சது. QWDன்னு சொல்லி இந்த பர்டிகுலர் அந்த 4 வீல் டிரைவ் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோடைய அந்த என்டையர் சிஸ்டம். இப்போ நம்ம 3வது லேயர் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்டீரியர் டிசைன் டீட்டெயிலிங் பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, Harrierோடைய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சுருக்காங்க. Harrierோடைய அதே டிசைன் எலமெண்ட்டில் ஒரு ஈவின்னு காட்டுறதுக்காக க்ளோஸ்டு கிரில் கொடுத்துருக்காங்க. அதே லைட் பார் ஃப்ரண்டில் வருது. அதில் வந்து இண்டிகேட்டர்ஸ், பிளிங்க், DRLs வந்து இதுக்கு கூட இருக்குது. இந்த ஹெட்லாம்ப் கன்சோலும் அதே ஸ்டைலில் தான் இருக்குது. இதில் ஒரு ஏர் கர்டன் இருக்குது. ப்ளஸ் இதில் அந்த கிரில் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம Harrier நமக்கு கண்டிப்பாக தெரியுது. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெடார், ADAS லெவல் 2க்கான ரெடார் இருக்குது. சைட் ப்ரொஃபைலும் சிமிலர் தான். இது வந்து அந்த ஸ்டெல்த் எடிஷன் சொல்லக்கூடிய ஆல் பிளாக் எடிஷன். நம்ம சைடில் பார்க்கும்போது இந்த க்ளோஸ்டு இந்த அலாய் வீல் பார்க்கும்போது இது EVன்னு தெரியும். கூட .EVன்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்ஜிங் இதில் கொடுத்துருக்காங்க.
இதில் ஸ்டெல்த் பேட்ஜிங் இருக்குது. சைட் ப்ரொஃபைலில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஆக்சுவலி என்னென்னா நிறைய கலர் ஸ்கீம்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்டெல்த் வந்து கண்டிப்பாக இந்த காருக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்குன்னு நினைக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ரியர் பார்த்தோம்னால நமக்கு தெரியும் ஹேரியர்.EVன்னு சொல்லக்கூடிய பேட்ஜிங். இந்த ரியர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் இது பண்ணுது. இதில் ஒரு மெயின் விஷயம் பார்த்தோம்னா 540 டிகிரி ஆஃப் சரவுண்ட் வியூ மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நம்ம சேசிஸுக்கு கீழே டிரான்ஸ்பரண்ட் வியூன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனாலே ஒரு கேமரா இருக்குது. உங்களுக்கு மிரரில் வந்து கேமரா வரும். இங்கே வந்து சைடில் பார்த்தோம்னா இந்த மிரர் போர்ஷன்லேயும் அதில் கேமரா வரும். இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஆல்ரவுண்ட் வந்து ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. கூட பார்க்கிங்கான நிறைய சிஸ்டம்ஸ், அதாவது பார்க்கிங் மோட்ஸ் ஆகலாம், நம்ம ரிமோட் வச்சு பார்க் பண்ணுறது நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம மூணாவது லேயர் வந்து பார்த்தோம்னா டைடல்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர் பற்றி பேசியிருக்காங்க. டாடா இன்டெலிஜென்ட் டிஜிட்டல் ஆர்கிடெக்சர் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இன்டீரியரில் நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள். மெயினாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 14.3 இன்ச் QLED ஸ்க்ரீன் பை சாம்சங். அது வந்து ஆட்டோமோட்டிவ்லேயே வந்து முதல்ல ஒரு QLED ஸ்க்ரீன் வந்திருக்கு. நீங்கள் அதோட கிளாரிட்டி பாருங்கள். ஃப்ரெண்டில் வந்து திருப்பூர் மோகன் அண்ணா நிற்கிறாரு, விப்ராஜேஷ் பிரதர் நிற்கிறாரு பாருங்களேன். 360 கேமராலாம் அந்த ப்ரீமியமான ஃபினிஷில் இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் டோட்டலாக வந்து நல்ல ப்ரீமியமாக ப்ளஷ் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த குஷன்ஸ் ஆகலாம், இந்த மெட்டீரியல் ஆகலாம், ப்ளஸ் இந்த ப்ளூ கலருடைய ஒரு லைட்டிங் பாருங்கள், இது எல்லாமே இருக்குது. இதில் பாஸ் மோடுக்கான சுவிச்சஸ் இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் நீங்கள் பாருங்கள், இதில் வந்து ஒரு பேட்டர்ன். ஆக்சுவலி இது வந்து அந்த டாடா மோட்டர்ஸோட டிசைன் எலமெண்ட்ஸ் அப்படி இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஆகலாம், இந்த ஸ்டியரிங்கோடைய அந்த டிஜிட்டல் ஸ்டியரிங் வீல், இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. 40 மில்லிமீட்டர் வந்து ரெகுலர் காம்படிஷன் வரைக்கும் ஒரு ஸ்டேடியம் சீட்டிங் சொல்லி ஒரு சீட்டிங் பொசிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல மெட்டீரியல் ப்ரீமியம் ஃபேப்ரிக் ரூஃபில் கொடுத்துருக்காங்க. டியூவல் பேன் பேனரோமிக் சன் ரூஃப் இருக்குது. கூட இங்கே பாருங்களேன், இதில் தான் வந்து அந்த மோட்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ். இது நம்ம டிரைவ் பண்ணும்போது பார்க்கலாம். அவங்களோட டிஜிட்டல் செலக்டர் இது வந்து ஷிப் பை ஒயர் தான். ஏன்னா இங்கே வந்து டைரெக்டாக ஒயர்டாக தான் மோட்டருக்கு நம்ம கமெண்ட்ஸ் போகும். கூட இதுதான் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளோடைய கீ. அந்த வெஹிக்கிளோடைய கீ ஃபாபே ஒரு அழகான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. டாக் டிவின்னு சொல்லக்கூடியதில் இருக்குது. இல்லை நீங்கள் பாருங்கள், அந்த சரவுண்ட் வியூ ஆகலாம். கூட இவங்க இந்த போர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த் ஆர்கிடெக்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, க்ளவுட் லேயர் சொல்லியிருக்காங்க. க்ளவுட் லேயரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியும். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்குது. கூட வந்து குழந்தைகளுக்கான யூடியூப் ஆகலாம், ரெகுலர் யூடியூப் ஆகலாம், நிறைய விஷயங்கள். அப்படி 4 ஆர்கிடெக்சர் லேயரை தான் இந்த .EV ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புதிய ஆர்கிடெக்சரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ப்ரீமியம்னஸ் அடுத்த லெவலுக்கு போயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். கூட இது ஒரு மெயின் ஹைலைட். ஏன்னா 504 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் சொன்னாங்க. அந்த 504 லிட்டர் பூட் ஸ்பேஸை வந்து நம்ம வந்து மொத்தமாக யூஸ் பண்ணோன்னா கூட அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனால இருக்கிற கேமரா வந்து நமக்கு இந்த அவுட்புட்டை கொடுத்துருங்க. கிளியர் வியூன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த பர்ஃபெக்டான அவுட்புட் கொடுங்க. இது வந்து மல்டி ஃபங்க்ஷனல் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டராகவும் இருக்காகும், அதாவது டேஷ் கேமாகவும் இருக்காகும். நமக்கு வந்து ரியர் வியூவிங் பண்ண முடியும். ரியர் பார்க்கலாம் 90 கிடையாது, ஆனால் கூட 90 அளவுக்கு வந்து டோர்ஸ் நல்ல வைடாக ஓப்பன் ஆகுது. நம்ம ஸ்டெப் பண்ணி தான் உள்ள வரணும். ஒரு எஸ்யூவியோட கேரக்டர் இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் லைக் சீட்டிங்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டை வரைக்கும் பேக் சீட் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பில் இருக்குது. ஃப்ளாட்டான சீட்ஸ், நல்ல குஷனிங் இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு கர்வ்டு ஹெட் ரெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. பேனரோமிக் சன் ரூஃப். இந்த சீட் வந்து பாஸ் மோட் ஆப்ஷன் பண்ண பாருங்கள். இந்த சீட்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா பாஸ் மோட் வந்து போக முடியும். ஃப்ரெண்டில் நம்ம ஜிஎஸ் தம்பி உட்காந்து எடுத்துகிட்டு இருக்காரு. அதாவது கூட்டத்தோடு கூட்டம் நாங்கள் எப்படி எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதில் வந்து சில இதை விஷயங்கள் நம்ம மிஸ்பெல் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஃபுல் அந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். எக்ரஸ் ரியர் சீட் வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலி பெஞ்ச் சைஸ் சீட், தை சப்போர்ட் நல்லா இருக்குது. நல்ல தை சப்போர்ட் இருக்குது. 3 பேர் கண்டிப்பாக உட்கார முடியும். சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதில் பாருங்கள், நம்ம இருக்கிற முதுகுக்கான சப்போர்ட் வந்து நல்லா இருக்குது. நல்ல லம்பர் சப்போர்ட் இருக்குது. ஆம்ப்ரஸ் பாயிண்ட் இதில் நல்லா இருக்குது. இந்த ஹெட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு கர்வ்டு போர்ஷன் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு குஷன் கூட கொடுத்துருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஹெட்ரூம் ஓகே தான், என்னோட ஹைட்டுக்கு ஓகே. ஆனால் ஆன்சனோட ஹைட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ இந்த பேட்ஜிங் தான் இந்த ப்ராடக்டோடைய மெயின் ஹைலைட். பார்த்தீங்களா, QWDன்னு சொல்லக்கூடிய டியூவல் மோட்டர் செட்டப். ஆக்சுவலி வந்து ஈவிஸை பற்றி நம்ம பேசும்போதே உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் இருக்கும். அந்த ஃப்ளாட்டான ஃப்ளோரில் வந்து டெடிக்கேட்டடான ஒரு சேசி பண்ணிங்கன்னா ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் நம்ம பண்ணும்போது குறுக்கே வந்து ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஃப்ளாட் ஃப்ளோரும் கொடுக்க முடியும். 2 மோட்டர்ஸ் 2 எண்டில் வச்சோன்னா கனெக்ட் பண்ணுவோம். அப்படி தான் இங்கே ஒரு பெர்மனன்ட் சிக்னல்ஸ் மோட்டர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்டில் வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டர் கொடுத்து அதை 2ஐயும் கம்பைன் பண்ணி அந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்மளுடைய ஸ்வாட்லையும் வாட் இஃப் டாடா மோட்டர்ஸ்லையும் நம்ம இதை பேசியிருந்தோம், அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட் டிசைன் பாருங்களேன், நல்ல ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு கனெக்டிவ் லைட்ஸ் டிஜிட்டலாக இருக்குது. பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம்.
502 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இருக்குது பாருங்களேன். ஃபேமிலிக்கான தேவையான லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. கூட வந்து ஒரு ஸ்பேஸ் சேவரில் வந்து ஒரு ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. சின்ன ஸ்பேர் வீல் தான். இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது நமக்கு சிமிலரான சைட் ப்ரொஃபைல் தான். ஹேரியரோடைய அந்த ஸ்லோபிக் ரூஃப் லைன் எல்லாம் தெரியுது. வீல் பேஸ் வந்து அஃபிஷியலி எங்களுக்கு ப்ரெஸ் கிட் கிடைக்கல. ஆனால் நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது 2741 மில்லிமீட்டர் வந்து வீல் பேஸ் இருக்கிறது தெரியுது. அது கண்டிப்பாக இன்டீரியரில் நல்ல ரூமை க்ரியேட் பண்ணுது. இதில் வந்து சார்ஜிங் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ எனக்கு ஞாபகமாக இல்லை. அதனால ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 15 நிமிஷத்தில் 250 கிலோமீட்டர் போகிறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக அவங்களோட அந்த ஐஆர்ஏ ஆப் வந்து பார்த்தோன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கனெக்டட் அந்த சார்ஜிங் சென்டர்ஸோடைய டீட்டெயில்ஸ் அதோடைய எல்லாமே நம்ம அதில் பார்க்க முடியும். அதுக்குள்ளே அந்த ஐஆர்ஐ ஆப்புக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா பேமெண்ட்ஸ் ஆகட்டும் அந்த வேலட் எல்லாமே வந்து நம்ம மேனேஜ் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டப் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து அந்த வெஹிக்கிள் டு லோட் ஆகலாம், வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் செட்டப். வெஹிக்கிள் டு லோடுன்னு சொல்லக்கூடியது இந்த பர்டிகுலர் ஈவியை வந்து ஒரு ஹாலிடேக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஃபேமிலி இப்படி ஒரு டென்ட் பண்ணலாம், டென்ட்டுக்குள்ளே லைட் போட முடியும், ஃப்ரீசருக்கு வந்து சப்ளை கொடுக்க முடியும், கூட வந்து ஃப்ரிட்ஜ் ஆப்ரேட் பண்ண முடியும், குக்கிங் ரேஞ்ச் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இந்த Harrier.EVல வந்து இருக்குது. இப்போ நம்ம இதில் பேச வேண்டிய மெயின் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸே வந்து Active.EV ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டெடிகேட்டட் ஈவி சேசிஸ், ரியர் வீல் டிரைவ், ஃப்ரண்டில் வந்து அந்த குவாட் அந்த QWDக்கான அடிஷ்னல் மோட்டர், அந்த இண்டக்ஷன் மோட்டர் செட்டப், அதில் அவங்க சீம்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்க டிரான்ஸ்மிஷன், அது ரெண்டும் கனெக்ட் ஆகி கொடுக்கக்கூடிய 505 நியூட்டன் டார்க். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃப்ளாட் ஃப்ளோர் ப்ளஸ் அந்த 14.5 இன்ச்சில் வந்து அந்த QLED இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ப்ளஸ் அந்த ஹேரியரோட சில் அவுட்டில் அந்த ஒரு மாடர்னான ஒரு ஈவி ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் தான் க்ரூஷியல் ஒரு ப்ராடக்ட்டில். அந்த 21.49 லட்சம் ரூபான்னு சொல்கிறதும் இந்த ப்ராடக்ட் மேலே இருக்கிற ஈகர்னஸை கண்டிப்பாக கூட்டும்னு நினைக்கிறேன். மெயினாக நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு அவசர கதியில் எல்லா கூட்டத்தோடு கூட்டமாக நான் கண்டிப்பாக அது வாக்கரவுண்ட் பேசியிருப்பேன். அந்த யூஷுவல் ஸ்டஃப்லே நம்மளோட ஃபுல் அந்த ரிவ்யூவில் அந்த 4 லேயரை இன்னும் டீட்டெயிலாக பேசி நம்ம டிரைவ் ரிவ்யூ பார்க்கலாம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ரியர் சஸ்பென்ஷன் சிஸ்டமும் ரியர் வீல் டிரைவும் தான் இந்த ப்ராடக்டோடைய மெயின் ஹைலைட். கூட வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ரெகுலரான அந்த ஒரு எஸ்யூவி பாடி ஷேப்பில் அந்த ப்ரீமியம் எஸ்யூவி பொறுத்தவரையில் ஹேரியர்னு சொல்லக்கூடிய அந்த சக்ஸஸ்ஃபுல்லான அந்த லே அவுட்டில் இருக்கிறதுனால பீப்புள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பீப்புளுக்கு இது மார்க்கெட் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஃப்ரெண்டான கலர்ஸ், டிஃப்ரெண்டான ஸ்கீம்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே க்ரௌடை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பீப்புள், எவ்வளோ பேர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, bye bye from Motor Wagon. Drive responsible.